ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபுல் வீடியோவில் பேஸ்கெட். ஏன்னா பேஸ்கெட் வந்து நிறைய பேர் என்கிட்ட ஃபுல் வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 2 கலர் இதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு மாதிரி கலரும் பர்பிளும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ரெண்டுமே ஒன்றா வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே அளவாக இருக்கும். அதனால தான் ரெண்டுமே நான் ஒன்றா வச்சு பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஃபோல்டு பண்ணதை வந்து நல்லா பதிய வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிக்கோங்க அந்தந்த அளவுக்கு ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், ஃபுல் பீஸுமே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே சேர்த்து வச்சும் கட் பண்ணலாம், இல்லை தனித்தனியாகவும் கட் பண்ணலாம், உங்களோட சௌகரியம்தான். நான் வந்து சேர்த்து வச்சு நான் கட் பண்ணிட்டேன் ரெண்டுமே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க ரெண்டையுமே எடுத்து. இப்போ ரெண்டுத்துலேருந்தும் ஒரு கலர் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி செக் பண்ணிக்கோங்க எது சென்டர் பாயிண்ட்னு. கரெக்டாக அந்த சென்டரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டார்டிங். இந்த பாஸ்கெட் மாதிரி நம்ம கூட பின்வாங்க. முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க, அது முன்னாடி தெரியும் இல்லை. இப்போ நீங்கள் மேட் பின்னுற மாதிரி தான் இது. ஒன்று வரும், ஒன்று அப் சைட் டவுன் வச்சுட்டே வரணும். இங்கே பாருங்கள், இப்போ சென்டரில் பார்த்து நம்ம வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று எடுத்து, இப்போ பர்பிள்னால் பர்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று பேக் சைடில் பாருங்கள். இப்போ முன்னாடி வந்திருக்கா பர்பிள் இதில், இப்போ வந்து இது பேக் சைடில் வந்துடும். செக் போர்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்று விட்டு அதே மாதிரி லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் இல்லையா, அதே மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேஸ்கெட் ஷேப் அழகாக இருக்கும். இப்போ திரும்ப இப்போ இந்த சைடில் வச்சுருக்கோம் ஒரு பர்பிள். ஸோ இப்போ அந்த சைடில் ஒரு பர்பிள் எடுத்து நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி கீழே பாருங்கள், அதே மாதிரி மெஷர்மெண்ட் பார்த்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆரஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதை எடுத்து அதே மாதிரி தான் உள்ளே விட்டு தான். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கும்போதே நீங்கள் கொஞ்சம் பார்த்து எப்படி அதை பார்த்துக்கோங்க, எப்படி இந்த செக் போர்டு மாதிரி. இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக அது ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுங்க. ரொம்ப ஈஸி தான் இது. அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு ஒரு 5 minutes ஆகும். அதுக்கப்புறம் பேஸ்கெட் 2 minutesல முடிச்சிடலாம். இதே மாதிரியே ஃபுல்லாக ஆரஞ்செல்லாம் ஒரு சைடில், அதுக்கப்புறமா இது பர்பிள்லாம் ஒரே மாதிரி லைனாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதை அடிக்கடி சரி பண்ணிக்கணும். நம்ம ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். கரெக்டாக இருக்கா லைன்ஸ்லாம். இப்போ பாருங்கள், ஆரஞ்சும் நம்ம கிளியர் பண்ணிக்கணும் கரெக்டாக. அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிட்டால் தான் பேஸ்கெட்டோட பாட்டம் அழகாக இருக்கும். இதே மாதிரியே ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு வச்சுருங்க எல்லா சைடும். நான் வந்து 7 வச்சுருக்கேன் பாருங்கள். பர்பிள் கலர் 7 வச்சுட்டேன். இப்போ வந்து அதே மாதிரி ஆரஞ்சும் 7 வச்சுட்டு, அதுக்கப்புறம் சைடில் டெக்கரேஷனுக்கு நான் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரிப்ஸ் நிறைய மீந்துடுச்சின்னு சொல்லி அதுலேயே ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுவுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதை வந்து எல்லா ஜாயின் பண்ணுற இடத்துலையும் ஒன்று ஒட்டி வச்சிடலாம். இதுவுமே 7 எத்தனை நீங்கள் பர்பிள் எடுக்கிறீங்களோ அது என்ன கலர், ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில் வந்து ரெண்டுமே ஸ்ட்ரிப்ஸ் கரெக்டாக எடுக்கணும். எவ்வளோ எடுக்கிறீங்களோ என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதே தான், சேமாக தான் எடுக்கணும் ரெண்டுமே பீசஸ் கவுண்டிங். நான் இது எதுக்காக ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், நிறைய பேருக்கு வந்து அந்த ஷார்ட்ஸில் பார்க்கும்போது எங்களுக்கு புரியலன்னு சொன்னாங்க. என்கிட்டையும் இப்போ கேட்டிருந்தாங்க. ஃபுல் வீடியோ இருந்தால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ அதனால தான் இதை போட்டிருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேஸ்கெட் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம யாருக்காவது கிஃப்டெல்லாம் கொடுக்கலாம், ஏதாவது போட்டு ஷோ பீஸாக வைக்கலாம். பாருங்கள், இந்த ஃப்ளார் நான் சொன்னேன் பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பர்பிள் ஒரு பீஸ் எடுத்து ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ரெண்டையுமே சென்டரில் வச்சுட்டு ஸ்டேப்லர் அடிச்சிடலாம். அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணலாம், இல்லை ஸ்டேப்லரும் அடிச்சுக்கலாம், அவங்க விருப்பம் தான். அப்புறம் சைடில் வச்சுருக்கேன் பாருங்கள், ஹேண்டிலுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு ஒரு பர்பிள் ஜாயின் பண்ணிவிட்டு 2 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ஸ்ட்ரிப்ஸ் மீதி இருந்துச்சு, அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு இந்த மாதிரி ஃப்ளார் பண்ணிட்டேன். இது வந்து ரெண்டும் ஹேண்டிலுக்காக ஒன்று மேலே ஒன்று கலர் ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லா ஆப்டாக இருக்கும் கலர், அதுக்காக தான். இப்போது இந்த எப்படி இதை ஜாயின் பண்ண போகிறோம், பேஸ்கெட்டாக மாற்றுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே அடுக்கிக்கோங்க, ஒன்று மேலே ஒன்று அழகாக அடுக்கிக்கோங்க. 1 by 1 இருக்கணும் பார்க்க, அப்போ தான் அந்த ஷேப் நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்டேப்லர் அடிச்சிருங்க. இதே மாதிரியே 4 சைடுமே ஸ்டேப்லர் அடிச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ பேஸ்கெட்டோட பேஸ் வந்துடுச்சு. இப்போ ஹேண்டில் என்ன பண்ணுறோன்னா வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஸ்டேப்லர் அடிச்சுக்கோங்க. இன்சைடு வேண்டாம், அவுட் சைடில் வச்சுட்டு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்டேப்லர் அடிச்சுக்கோங்க. ஃபெவிகால் ஒட்டெல்லாம் இருந்தாலும் ஸ்டேப்லர் அடித்தா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இன்னொரு ஹேண்டில் எடுத்து அதே மாதிரி இந்த சைடில் ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி ஒரு ஸ்டேப்லர் அடிச்சுக்கோங்க. இப்போ சென்டர்லேயும் நம்ம ஒரு ஸ்டேப்லர் அடிச்சுட்டு அங்கே ஒரு டிசைன் நம்ம வச்சிடலாம். ஏதாவது ஒரு ஃப்ளார் அந்த மாதிரி நம்ம இஷ்டம்தான். டெக்கரேஷன் எப்போவுமே உங்கள் இஷ்டம்னு நான் சொல்லுவேன். நான் எனக்கு தெரிஞ்ச டிசைன் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எல்லா சைடுமே ஃப்ளார்ஸ் கூட வச்சுக்கலாம் டெக்கரேஷனுக்கு, இல்லை ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம். நான் வந்து இந்த மீந்துட்டனால அந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் எடுத்து ஒரு ஃப்ளார் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து நான் ஒரு ரோஸ் பண்ணிவிட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம இங்கெல்லாம் ஸ்டேப்லர் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு ஸ்டோன் கொஞ்சம் பெரிய ஸ்டோனாக எடுத்து அதை ஒட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த பேஸ்கெட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு. தேங்க்யூ.